நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா போரூர் ராமகிருஷ்ணா நகர் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் கூழ் இப்போ இங்கே வந்து இந்த வெயில் காலத்தில் கூழ் விற்பாங்க. அந்த கூழ் வந்து ராகி என்று சொல்லுவாங்க, நாங்கள் குரக்கன் என்று சொல்லுவோம். அந்த ராகி கூழும் கம்மங்கூழ் என்ன பாட்டி? ராகி கம்பும் ராகியும் கூழ் விற்கிறாங்க. அந்த பாட்டியம்மா அந்த அவங்ககிட்ட தான் இன்றைக்கு நாங்கள் அந்த கூழை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம். வணக்கம். அந்த கூழ் எத்தனை வருஷமாக நீங்கள் அது பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது கம்மங்கூழ்ன்ட்டு அதை என்ன இருக்கா பார்க்கலாமா? இது இது என்ன ராகியா? ராகி கம்பும் கலந்து ரெண்டு கலந்தா? இது எப்படி பண்ணுவீங்க? இதை காலையில் மிக்சியில் போட்டு கம்பை போட்டு அரைச்சிட்டு மாவு போட்டு புளிக்க வச்சுருவோம். புளிக்க வச்சு ராகி கம்பெல்லாம் அரைச்சி மாவை நீங்கள் அரைச்சிப்பீங்க? மிக்சியில் கடையில் அரைச்சிடும் மாவை. கம்பை மட்டும் மிக்சியில் அரைச்சி அரிசி வச்சுட்டு நைட்டுக்கு போய் தண்ணி வச்சமா வச்சு கேஸ் அடுப்பில் வச்சு துவை விடுவோம். அதில் தண்ணி கொச்சு உடனே ஊற்றினோம்னா அது கட்டி ஆகிடும். அது வெந்த உடனே தண்ணீர் தொட்டு பார்ப்போம். அது ஒட்டினா வேவலன்னு அர்த்தம், ஒட்டலாம் வெந்துருதுன்னு அர்த்தம். இது என்ன மாதிரி உடம்புக்கு சாப்பிட்டா என்ன உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, நல்லா ஆரோக்கியமா இருக்கும், கலகலன்னு இருக்கும் உடம்பு. அந்த காலத்துலேருந்து இதுதான் இந்த சாப்பாடு. குளிர்ச்சியான பானம் என்று கூட சொல்லலாம். குளிர்பானத்தை விட இது நல்லது உடம்புக்கு. இது எவ்வளோக்கு நீங்கள் விற்கிறீங்க? 25 ரூபா சொம்பு விற்கிறோம். அந்த செம்பு அளவு அது அங்கே இருக்குது. இந்த செம்பில் தான் 25 ரூபா. இந்த செம்பில் 25 ரூபா. இதுக்கு என்ன கொடுப்பீங்க? கூட்டு பிரண்டை ஊறுகாய், காஞ்ச இது ஊறுகாய், மிளகா, மாங்காய். மாங்காய் பிரண்டை ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய், சட்னி மாதிரி இருக்குது. வத்தல், பொரிச்ச வத்தல். வேறு மிளகாய். இது அதை சாப்பிட்டு இதை கடிச்சு சாப்பிடுவோம். என்ன நம்ம சாப்பிட்ருக்கோம். வேறு என்ன பாட்டி, உங்களோட கடையை பற்றி சொல்ல போகிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லாதான் பழ கடை பற்றி பேசுங்க. சரியா, நன்றி.